Welcome to Success Stories. வணக்கம். வெற்றி கதைகள் சக்சஸ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகாபலிபுரம். இன்று நாம் பார்க்கும் இந்த கடற்கரை கோவில் வெறும் ஆரம்பம்தான். உண்மையில் இங்கு ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்கவில்லை. 7 பிரம்மாண்டமான கோவில்கள் இந்த கரையை அலங்கரித்தன. ஆனால் இன்று எங்கே அந்த 6 கோவில்கள்? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெறும் கதையாக மட்டுமே கருதப்பட்ட 7 கோபுரங்கள் 7 பகோடாஸ் மர்மம் 2004இல் ஏற்பட்ட ஒரு இயற்கை சீற்றத்தால் உலகையே அதிர வைத்தது. கடல் நீர் பின்வாங்கிய அந்த சில வினாடிகளில் மக்கள் பார்த்தது என்ன? இன்று நாம் பார்க்கப் போவது நவீன அறிவியலும் வரலாறும் கைகோர்க்கும் அந்த ஆச்சரியமான மர்மத்தை பற்றித்தான். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் காலத்தில் இந்த நகரம் சிற்பக்கலையின் சொர்க்கமாக இருந்தது. அப்போது மகாபலிபுரத்திற்கு வந்த வெளிநாட்டு பயணிகள், குறிப்பாக மார்க்கோ போலோ தனது குறிப்புகளில் 7 கோபுரங்கள் 7 பகோடாஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். இரவு நேரங்களில் கடலில் பயணம் செய்யும் மாலுமிகளுக்கு இந்த கோவில்களின் உச்சியில் எரியும் விளக்குகள்தான் திசைகாட்டிகளாக இருந்தன. அப்படியென்றால் இன்று மிஞ்சியிருக்கும் இந்த ஒரு கோவிலை தவிர மற்றவை எங்கே சென்றன? கடல் இந்த நகரத்தை விழுங்கிவிட்டது என்று உள்ளூர் மக்கள் கூறி வந்ததை வரலாற்று ஆய்வாளர்கள் வெறும் புனைவு என்று ஒதுக்கி தள்ளினர். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. டிசம்பர் 26, 2004 உலகத்தையே உலுக்கிய சுனாமி. மகாபலிபுரம் கடற்கரையில் கடல் நீர் சுமார் 500 மீட்டருக்கும் மேல் பின்வாங்கியது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆழமான கடலுக்குள் மறைந்திருந்த பிரம்மாண்டமான கற்சுவர்கள், சிங்கமுகச் சிற்பங்கள் மற்றும் பெரிய கோபுரத்தின் சிதிலங்கள் ஒரு நொடி வெளியே தெரிந்தன. கடல் மீண்டும் உள்ளே புகுந்தபோது அந்த அடையாளங்கள் மறைந்துவிட்டன. ஆனால் அது வெறும் மாயை இல்லை என்பதை நிரூபிக்க கடல் சில ஆதாரங்களை விட்டுச் சென்றது. பல நூற்றாண்டுகளாக மண்ணில் புதைந்திருந்த பழங்கால சிற்பங்கள் கரையில் ஒதுங்கின. இதன் பிறகு இந்திய தொல்லியல் துறை, ASI மற்றும் கடலடி ஆராய்ச்சியாளர்கள் களத்தில் இறங்கினர். சோனார் கருவிகள் மூலம் கடலடியில் ஸ்கேன் செய்தபோது சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் நீளமான மதில் சுவர்கள், படிக்கட்டுகள் மற்றும் மனிதர்களால் செதுக்கப்பட்ட கற்சிலைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு அடியில் சென்று பார்த்தபோது அங்கு சிதைந்த நிலையில் ஒரு பிரம்மாண்டமான கோவில் போன்ற அமைப்பு இருப்பதை கண்டறிந்தனர். இது பல்லவர் காலத்து கட்டிடக்கலை போலவே இருந்தது. அப்படியென்றால் மக்கள் கூறி வந்த அந்த 7 கோவில்கள் உண்மைதான். கடல் மட்டம் உயர்ந்ததாலோ அல்லது பல 100 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஆழிப்பேரலையாலோ அவை கடலுக்குள் மூழ்கியிருக்கலாம். இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் 6 கோவில்களின் சிதிலங்களை கண்டுபிடித்ததாக கூறினாலும் அந்த 7வது கோவில் எது? சிலர் இன்று கரையில் நிற்கும் கடற்கரை கோவில்தான் 7வது என்கிறார்கள். ஆனால் இன்னும் சில ஆய்வாளர்கள் கடலுக்கு அடியில் இன்னும் கண்டறியப்படாத ஒரு முதன்மை கோவில் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். கடல் இன்னும் எத்தனையோ ரகசியங்களை தன்னுள் ஒழித்து வைத்திருக்கிறது. ஒருவேளை அந்த 7வது கோவில் கண்டுபிடிக்கப்பட்டால் தமிழர்களின் வரலாறு இன்னும் சில 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லும். மகாபலிபுரத்தின் இந்த கடலடி அதிசயங்கள் நம் முன்னோர்களின் அறிவாற்றலுக்கு சான்று. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சக்சஸ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மகாபலிபுரத்தின் இந்த மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.